ஸ்வேதா, காலையிலேருந்து நீங்க தான் சட்டப்பேரவை நிகழ்வுகள ஒவ்வொரு நிமிஷமும் மிஸ் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க. நீங்களும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் தான் பார்த்துட்டு இருக்கோம். நான் மட்டுமா பார்க்குறேன். தமிழ்நாடே வந்து அப்படிதான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்குது. இருந்தாலும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு கேட்டுட்டு, இன்னைக்கு நிகழ்வுகள் பத்தி உங்களுடைய கருத்துக்கள சொல்லுங்க. அப்படியே பேசுவோம். கண்டிப்பா சார். இன்னைக்கு நிகழ்வுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூசுவல் எப்படியும் ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள் வந்து எல்லாருக்கும் வந்து வாய்ப்புகள் வந்து போய் சேரணும் அப்படின்றதுல, அதுல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்து 5:28 மணி வரைக்கும் வந்து சட்டப்பேரவை இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ ரொம்ப நேரம் வந்து பேசியிருந்தாங்க. ஏன்னா பதிலுரை எல்லாம் வந்து குடுக்க வேண்டியதுல அமைச்சர்களும் அதுல ரொம்ப கவனமா வந்து அவங்களுடைய பதில்கள வந்து குடுத்திருந்தாங்க. ஏன்னா எம்எல்ஏக்கள் இந்த சைடுல இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து கேள்விகள வந்து வச்சிருந்தாங்க. அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்கள் கிட்டயும் சரி, அதே சமயம் நிதித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய மரியவில்சன் அவர்கள், மனித வள மேம்பாடு துறை அமைச்சர் சரத் அவர்கள் கிட்டயும் வந்து நெறைய கேள்விகள வச்சிருந்தாங்க. எல்லாருமே வந்து பதில் குடுத்திருந்தாங்க. யார் ஆட்ட நாயகன்? ஆட்ட நாயகன் அப்டின்னா யார சொல்றது? இன்னைக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் கூட நம்ம ஆட்ட நாயகனா வந்து சொல்லலாம் சார். ஏன்னா, அவர் வந்து புகழுரைகளும் இருந்தது. அதே சமயம் வந்து டூ த கான்டெக்ஸ்ட் கேள்விகளுக்கு பதில் அப்டின்றதுலயும் வந்து மக்களுடைய பிரச்சனையையும் கொஞ்சமாச்சும் அட்ரஸ் பண்ண மாரி தான் எனக்கு வந்து தெரிஞ்சது. ஆனா, அமைச்சர் சரத் அவர்கள பார்க்கும்போது, அவர் தீவிரமான ரசிகர் அப்டின்றத வந்து இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணணும்னு ரொம்ப தெளிவா வந்திருக்கிறாருன்னு மட்டும் அது தெரியுது. மட்டும் காரணம்னு நினைக்கிறீங்களா? வேற என்ன? ஓகே. ஒரு நியூஸ் ஒண்ணு போயிட்டு இருக்குல்ல. போயிட்டு இருக்கு. அதுக்கு அவருடைய பதவி எப்படியும் காலி ஆயிரும்னு. அத எப்படியாவது தக்க வைக்கணும் அப்படின்னு அவரு ஒரு மெனக்கெட்டு பேசுற மாரி தான் எனக்கு தெரியுது. அதுக்காண்டி இப்படியா? அப்படின்ற மாரி தோணுதுல்ல சார். அவங்க அவ்ளோ பேர் வந்து நான் கேள்வி கேட்கணும், எனக்கு கேள்வி இருக்கு, எனக்கு கேள்வி இருக்குன்னு எல்லாரும் வந்து கைய தூக்கி தூக்கி அவ்ளோ அமைச்சர்களும் எதிர்க்கட்சி தரப்புல இருந்து சௌமியா அன்புமணி அவர்கள் பேசினாங்க. அப்படியே அந்த சைடுல எல்லாருமே எல்லா எம்எல்ஏக்களுமே அவங்களுடைய கேள்விகள வந்து முன்வைக்கிறாங்க. இவர் என்ன பதில் சொல்ல போறாருன்னு அந்த சைடுல திரும்பி பார்த்தா உட்கார்ந்து விஜய் அவர்களுடைய திரைப்படங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காரு வரிசையா. இப்படி அவருடைய பாடல்கள், திரைப்படத்துல அவருடைய படங்களை வைத்து அதாவது ஒரு டயலாக் சொல்றது. எதுகை மோனையோட பேசுவாங்க இல்லையா? அத வந்து அவருடைய திரைப்படங்கள வச்சு விஜய் அவர்கள புகழ்ந்துரையாடலா வந்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமே வந்து புகழ்ந்து பேசும்போது சபாநாயகர் அவர்கள் வந்து தடுத்தாங்க. ஆனா அத அவர் கவனிக்காம அவர் பேசிட்டே தான் இருக்கிறாரு. அடுத்தது பதிலுரை வரும்பொழுது, அந்த இடத்துல அவர் சொன்ன பதில் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க சிஎம் விஜய் அவர்கள் கிட்ட பேசி பரிசீலிக்கிறோம் அப்படின்றது தான் பதிலு. அதுக்கு அவ்ளோ பெரிய புகழுரை தான் வந்து அவருடைய ஸ்பீச்ல வந்து பார்க்க முடிஞ்சது. சோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் அதுல நான் ஒண்ணும் இல்ல. சொல்லணும். கீழ போட்டுரு அப்படின்ற மாரி தான் அவருடைய ஸ்பீச் வந்து இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. நிச்சயமா. நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது முதலமைச்சர் விஜய் முதல் முறையா மாநாட்டுல பேசும்போதே நெறைய டெம்ப்ளேட்ட உடைச்சாரு. அவர்களே இவர்களேன்னு பேசி தான் மாநாடுகள்ல தொடங்குவாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் போயிடும். அதெல்லாம் உடைச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா சொல்ல வர விஷயத்த பேசணும் அப்படின்ற அந்த ஃபார்மேட்ட தமிழ்நாடு அரசியலுக்குள்ள கொண்டு வந்ததே இப்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். அவ்வளோ விஷயங்கள அவர் வந்து நுணுக்கமா கவனிச்சு, ஒரு மாநாடுன்னா 3 மணி நேரம், 4 மணி நேரம் வளவலன்லாம் பேச வேணாம். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வராங்க. அத ஒரு 6, 6:30க்குள்ள முடிச்சிரணும் அப்படின்னு டைமுக்கு முடிச்சு, எல்லாரும் ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்து பெரும்பாலானவர்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாநாடு எப்படி இருக்கணும், ஒரு ஸ்பீச் எப்படி இருக்கணும், பழைய விஷயங்களே அதே விஷயத்த பாடுறதுக்கு நான் இல்ல. நான் வந்து ஒரு பாத் பிரேக்கர், ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருப்பேன்னு சினிமால எப்படி தனக்குன்னு ஒரு பாதைய உருவாக்குனாரோ, அது மாரி அரசியல்லயும் மாநாடுல ராம்ப் வாக் போறதா இருக்கட்டும், அந்த தொண்டர்கள் போடுற துண்டு எடுத்து தோள்ல போடுறது, அவர்களே இவர்களேன்னு பேசுறது, மணிக்கணக்கா பேசுறதுன்னு பல விஷயங்கள அடிச்சு நொறுக்கி இன்னைக்கு வந்து ஒரு மாடல் உருவாக்கி வச்சிருக்காரு. விஜய் மாடல்னு. இப்படிப்பட்ட சிஎம் வந்து இந்த ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டாரேன்னு எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, புதுசா வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க எல்லாரும் வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்ததுக்கு இவர் தான் காரணம்ன்ற நன்றி உணர்வோட, அவங்கள நான் வந்து குறைச்சி மதிப்பிடல. நன்றி உணர்வோட நம்ம வந்து அவர பாராட்டி பேசணும், புகழ்ந்து பேசணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி. நேத்து அந்த எம்எல்ஏ பேசினாரு, அவர விட நம்ம இன்னைக்கு அதிகமா பேசணும். அந்த அமைச்சர் இவ்வளவு தூரம் பாராட்டிட்டு பேசிட்டாரா, நம்ம இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணணும்னு சொல்லி அவங்க அவங்களோட இடத்துல இருந்து யோசிச்சு சில விஷயங்கள பாராட்டுன்ற பேர்ல பண்ணிட்டு இருக்காங்க. பாராட்டுறதுல தப்பில்ல. சிஎம் படைச்ச இந்த வரலாறுன்றது எத்தனை வருஷம் ஆனாலும் பேசக்கூடிய விஷயம் தான். அதுல சந்தேகமே இல்ல. ஆனால் இவங்கள ஏன் மக்கள் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னா, ஒரு மாற்றம் வரணும். மாற்றம் அப்படின்றது வெறும் தேர்தல் முடிவுகள்லயோ, இல்ல அமைச்சர்கள் பேசுற விதத்திலயோ அதுல மட்டும் கிடையாது. எல்லா வகையிலயுமே இந்த 50, 60 வருஷமா இருந்த கட்சிகள் மீது ஏதோ ஒரு சலிப்பு, ஒரு விரக்தி இருந்துச்சு. அதையெல்லாம் மாற்றாதான் இந்த கட்சி வந்தது. அதனால தான் எல்லாரும் பேசுங்க பேசுங்கன்னு சொன்னப்ப, பிரஸ் மீட் பண்ணுங்கன்னு சொன்னப்ப, இவங்க என்ன இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்கன்னு 1000 விஷயங்கள் ஊடகங்கள் பேசினாலும், மக்கள் அது எதையுமே காதுல போட்டுக்காம இவங்கள கொண்டு வந்து ஆட்சியில உட்கார வச்சாங்க. என்ன விஷயம் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த புகழ் பாடுற விஷயம் இருக்குல்ல,
இதெல்லாம் வந்து எக்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம். இந்த மாதிரி நீங்க புகழ்றதுன்னா இப்போ ஒரு தங்கமே தார்கையே இப்படிலாம் வந்து பேசிட்டே இருக்காங்க சார். பேசியிருக்காங்க. இதெல்லாம் கடந்த காலங்கள்ல இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில இதெல்லாம் பெருசா தெரியாது. ஏன்னா, அன்னைக்கு சட்டமன்றத்த மக்கள் அதிகமா கவனிக்கல. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில லைவ் கிடையாது. பேப்பர்ல தான் வரும். அதனால பெருசா தெரியாது. ஆனா இன்னைக்கு லைவ்ல பார்க்கிறத தாண்டி, இன்னைக்கு சட்டமன்றம் முடியுதா? இன்னைக்கு நைட் 10 மணிக்குள்ள அதெல்லாம் ரீல்ஸா மாறி, வீடியோவா மாறி Instagramல ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பார்த்து முடிச்சிருது. ஏன் சார் நைட் வரைக்கும் போறீங்க? அவங்க பேச பேச ரீல்ஸ் வந்துட்டே வந்துட்டே இருக்கு. இருக்கு. நைட்டுக்குள்ள எல்லாரும் பார்த்து முடிச்சிடுறாங்கன்னு சொல்றேன். எல்லாரும் ஆபீஸுக்கு போயிட்டு ஏதோ ஒரு வகையில ஈவினிங்ல பார்த்து முடிச்சிடுறாங்க. அப்போ சிஎம் விஜய் எழுந்து நின்னு தயவு செஞ்சு பேசுறவங்க மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொன்னார்னு வைங்களேன். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இவங்களுக்குலாம் என்னன்னா இது தப்பு அப்படின்னு தெரியாம தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா வெளியில இருந்து பாக்குறவங்க சொல்ல போனா தாவேகாவுக்கு வாக்களிச்ச எல்லாருமே விஜய் அவர்களுடைய ரசிகர்களா? ம். கண்டிப்பா கிடையாது. பொதுமக்கள் நிறைய அவருடைய ரசிகர்களா இல்லைன்னா கூட வேற ஒரு நடிகரோட ரசிகனா இருக்கலாம், வேற கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கலாம். ஆனா அவ்வளவு பேரும் எதுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா இவர் மாற்றத்தை கொடுப்பாரு எனக்கு நம்பிக்கை வருதுங்க அப்படின்னு ஓட்டு போட்டாங்க. அப்போ அவங்க எல்லாரும் உங்களை பாக்குறாங்க, உங்களை பிடிக்காதவங்க உங்களை பாக்குறாங்க, உங்களை பிடிச்சவங்க இப்படி எல்லாரும் பார்க்கும்போது நீங்க ஆக்கப்பூர்வமா செயல்பட்டீங்கன்னா அடுத்த 5 வருஷத்தை அப்படியே தூக்கி கையில கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் என்ன ஆகும்னா இவங்களும் அவங்கள மாதிரிதான்ப்பா உள்ள போயிட்டு மக்கள் பிரச்சனைகளை பேச சொன்னா உட்கார்ந்து புகழ் பாடிட்டு இருக்காங்க, இதை கேட்கவா நாங்க வந்தோம் அப்படின்ற எண்ணம் ஈஸியா வந்துடும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து போட்டி போட்டுக்கிட்டு பேசும்போது அது ஒரு கட்டத்துல சலிப்பை கொடுத்துரும். அதுவும் சிஎம் விஜயும் எதுவுமே சொல்லாம இருந்தாருன்னா இதையெல்லாம் அவர் ஏத்துக்கிறாரா, இப்படி பேசுங்கன்னு அவர் என்கரேஜ் பண்றாரா அப்படிங்கிற மாதிரி இது போய் முடிஞ்சிடும். அதனால எனக்கு தெரிஞ்ச அவர் விமர்சனங்களை ஏத்துக்கக்கூடியவர் தான். அப்படி அவர் ஏத்துக்கிற பட்சத்துல அவர் அடுத்த நாளைக்கே அவர் வந்து சட்டமன்றத்துல எழுந்து நின்று இது மாதிரி பேசாதீங்க, என்ன புகழறதுக்காக வந்து மக்கள் உங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பல, அவங்க பிரச்சனைகளை மட்டும் பேசுங்கன்னு சொல்லிட்டாருன்னா இந்த பிரச்சனையே இல்லை. ஏன்னா இல்லைன்னா பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு சிலர் பேசுவாங்க, பதவி வாங்குறதுக்காக ஒரு சிலர் பேசுவாங்க. அது வந்து சட்டமன்றத்தினுடைய ஜனநாயகத்துக்கும் அங்க ஸ்பெண்ட் பண்ற நேரத்துக்கும் ஆரோக்கியமானதா இருக்காதுன்னு நான் பாக்குறேன். அதே மாதிரி தாயிரா பானு அவர்களுடைய ஸ்பீச்சுமே இன்னைக்கு வந்து கவனம் பெற்றிருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு எம்எல்ஏவா அவங்க வந்து பேசுறாங்க. பேசும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஜய் அவர்களை பத்தி புகழுரை மட்டும்தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய ஸ்பீச் முழுக்கவே. கடைசியில என்ன சொல்றாங்க, என்னுடைய தொகுதி மக்கள் வந்து விஜய் அவர்களுடைய முகத்துக்காக எனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் வெறுமனே நாங்க இவங்களை வந்து எலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி மக்கள் நினைக்காம இவங்க நல்ல பணி செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து வேலை செய்வேன் அப்படின்றத பதிவு பண்றாங்க. ஆனா முழுக்க முழுக்க அவங்களுடைய ஸ்பீச் வந்து விஜய் அவர்களுக்கான புகழ் உரை தான். அதுவும் அவங்க பேசின விஷயங்களை வந்து நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அதாவது மரிய வில்சன் அவர்களை பயங்கரமா விமர்சனம் பண்ணாங்க அவருடைய பேச்சு மொழிக்காக. அதாவது இப்படி சரியா வந்து தமிழை வந்து உச்சரிக்க மாட்டாரு, ரொம்ப தடுமாறுறாரு அப்படின்ற மாதிரி அவருடைய பேச்சுக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு, ஆங்கிலம் கலந்து பேசுறாருன்னு சொல்லி. இப்போ இவங்களுடைய ஸ்பீச்சும் வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப திணறி தான் வந்து அவங்களுடைய ஸ்பீச்சே வந்து கன்வர்ஸ் பண்ணாங்க அப்படின்றது இருந்தது. அதே மாதிரி விஜய் அவர்களும் அந்த இடத்துல ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெஸ் பத்தி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. நான் என்னுடைய வாழ்நாள் வரைக்கும் நான் வந்து என்னுடைய இறுதி மூச்சு வர நான் இந்த ட்ரெஸ் தான் வந்து போடுவேன், இந்த கலர்ல தான் போடுவேன் அப்படின்றத அவங்க பதிவு பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து விஜய் அவர்களுக்கு டிவோட்டடா லாயலா இருப்பேன் அப்படின்றத அந்த இடத்துல ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுலலாம் வந்து நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதை எவ்வளவு ஒரு 15 நிமிஷம் பேசியிருப்பாங்க. 15 நிமிஷமும் வந்து புகழுரை தான் வந்து அதிகமா இருந்தது அவங்களுடைய ஸ்பீச்ல. அதே சமயம் ரொம்ப தடுமாறி பேசுறாங்க. ரொம்பனா இப்ப நம்ம எல்லாரையுமே அப்படி சொல்ல போறது கிடையாது. நிறைய எம்எல்ஏக்களுக்கு சிரமங்கள் இருக்கும், ஒரு பதற்றம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க கூட தான் செய்யறோம். ஆனா இந்த இடத்துல அவங்க தமிழே ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி தான் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து முன்னாடியே போடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது அவங்களுடைய ஸ்பீச் எல்லாம் வந்து கேட்கும்போது. இப்ப சிஎம் பார்த்து அவங்க வந்து சிஎம் எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் மெனக்கட்டுறாரு, நம்ம பர்ஃபெக்டா அதை டெலிவர் பண்ணணும்னு அந்த எண்ணம் வந்து எல்லா எம்எல்ஏக்களுக்கும் இருக்கணும். அதே நேரத்தில் இன்னொன்று நான் யோசிச்ச ஒரு விஷயம், இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இது தொடங்கின உடனே ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் சிலரை ஹீரோ ஆக்க போது, சிலரை ஜீரோவா கூட ஆக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். விச் மீன்ஸ் ஆளுங்கட்சி தரப்புல இருக்கிற எம்எல்ஏக்களில் சிலர் ஏன் இவர் அமைச்சராக்கக்கூடாது அப்படின்னு சிஎம் யோசிக்கலாம். அப்படி சில பேரோட பேச்சு இருந்துச்சு. இவரை போய் அமைச்சராக்கிட்டோமோ அப்படின்னு சிலரை வந்து சிஎம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க அப்படின்னு. அந்த வகையில ஆக்சுவலா இன்னைக்கு இல்லை, நேத்து வந்து வனத்துறை அமைச்சர் பேசினது வந்து எனக்கு அப்படி தோணுச்சு. ஏன்னா அவர் வந்து தன்னுடைய கண்ட்ரோலை மீறி அங்க பேசுறாரு. அவர் பேசின பேச்சுக்காக ஒரு கட்சியின் தலைவர் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா அவரோட ஸ்டேச்சர் என்ன, எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு இன்னைக்கு அசம்பிளிக்குள்ள வந்திருக்காரு. அவர் சைட்ல இருக்கிற ஒருத்தர், அது அவரோட பெருந்தன்மை. அவருடைய ஸ்டேச்சரை தாண்டி வந்து வருத்தம் தெரிவிக்கிறாருன்னா அது அவருடைய பெருந்தன்மை. ஆனால் தன்னுடைய கட்சி தலைவர் வந்து வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அமைச்சர் பேசுறாருன்னா
எனக்கு என்னமோ வந்து இவர் அமைச்சரவையில் தொடர்ந்து இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி தான் அமைச்சர் சரத்குமாருடைய பேச்சும் இன்னைக்கு இருந்துச்சு. ஜேசிடி பிரபாகர் வந்து சபாநாயகர் அங்கே பேசும்போது ஒவ்வொருத்தரையுமே, அமைச்சர் நிர்மல்குமாரா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனாவா இருக்கட்டும், எல்லாரையுமே அவர் வந்து வரம்பு மீறும் போதோ இல்லை அவையினுடைய மரபுக்கு மீறியதா பேசுறாங்கன்னா இமீடியட்டா அதை வந்து சுட்டிக்காட்டி அவங்கள உட்கார வைக்கிறார். அமைச்சர் உட்காருங்கன்னு சொல்றாரு. அது வந்து தமிழ்நாடு அசெம்பிளி பார்க்காத ஒரு விஷயம். பொதுவா எதிர்க்கட்சி உறுப்பினர்களை தான் உட்கார வைப்பாங்க. ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க என்ன பேசினாலும் சபாநாயகராக இருந்தவர்கள் அமைதியா பார்த்ததை தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி அவர் நடத்துறவர் இன்னைக்கு அமைச்சர் சரத்குமார் பேசும்போது அவர் அந்த புகழ் பாடிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி மாண்புமிகு அமைச்சர்னு சொல்றாரு. அவர் கூப்பிடுறாருன்னு தெரியுது. ஆனா அதை இக்னோர் பண்ணிட்டு இவர் பேசிட்டு போறாரு பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் அந்த அவையை வந்து அவர் மதிக்கிறாரான்ற கேள்வி வருது. அவ்வளவு மூத்த ஒரு உறுப்பினர் அவர். அதனாலதான் சபாநாயகரா உட்கார வச்சிருக்காங்க. அப்ப அவருக்கும் மரியாதை கொடுக்கலன்னா ஒரு அமைச்சரா நீங்க வந்து எப்படி செயல்படுவீங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்ல. கடந்த காலங்கள்ல திமுக அமைச்சர்கள் மீது பெரிய கோபம் உருவாகிறதுக்கு இந்த மாதிரி நடவடிக்கைகள் தான் காரணமா இருந்துச்சு. அதனாலதான் அதுல பல பேர் வந்து இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ளேயே வர முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது இவர் சொல்றாருல, மிக சாதாரண பின்னணியிலிருந்து நான் வரேன்னு. அப்படி இருக்கக்கூடியவர்கள் அந்த அவையினுடைய மாண்பு, ஒரு சக மனிதருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, மூத்த உறுப்பினர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, இதை எல்லாத்தையுமே மனசுல வச்சு செயல்படணும். ஏற்கனவே அவர் மீது பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. வெளியில போட்ட ப்ரெஷருக்கு வேற ஒரு கட்சி தலைவராக இருந்தால் அவரை தூக்கி எப்போ வெளில போட்டிருப்பாங்க. ஆனால் இது ஒரு தப்பு நடந்துருச்சு, ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து அந்த ஒரு இளைஞரை வந்து ப்ரெஷர் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி சிஎம் விஜய் இப்போ வரையும் அவருக்கான வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இந்த டைம்லயாவது அவர் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி வரலாம். அப்படி வராம இந்த மாதிரியான விஷயங்கள்ல எதிர்க்கட்சிகளோட தேவையில்லாத வாக்குவாதம், இல்ல அந்த அவை மரபுகளை மீறி நடந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமா சிஎம் விஜய் நடவடிக்கை எடுக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. கண்டிப்பா சார். அதே மாதிரி இன்னைக்கு காலையில வந்து சிடிஆர் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. ஏன்னா, எடுத்த உடனே வந்து கர்நாடகாவுல 3 தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டத பத்தி தான் வந்து முதல்ல தீர்மானமே வந்து போட்டிருந்தாங்க. அத பத்தி பேசும்பொழுது சிடிஆர் அவர்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். அவர் தான் வந்து பதிலுரை வந்து குடுக்குறாரு. குடுக்கும்பொழுது அவ்வளோ நேரம் வந்து கரெக்ட்டா பேசிட்டே இருந்தாரு. முடிக்கும்போது வந்து தமிழர்கள வந்து நீங்க ஃபேன போட்டு படுத்திருந்ததெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாரி ஒண்ணு சொல்லிட்டாரு. அப்போ சபாநாயகர் அவர்கள் சிடிஆர் அவர்களே வந்து கண்டித்து உட்கார வச்சாங்க. ஸோ அந்த இடம் வந்து இது தேவையற்றது அப்படின்றது மாரி அவரே வந்து அத உணர்ந்து தான் வந்து அந்த இடத்துல வந்து பதிவு பண்றாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் டூ சட்டமன்றம், ஃபர்ஸ்ட் டைம் டூ பாலிடிக்ஸே. அப்படி யாருக்குமே வந்து பெரிய பேக்ரவுண்ட்லாம் இருந்து பெருசா வரல. அப்போ அவங்களுக்கு தெரியல அப்படின்னா, இவங்க இப்ப செங்கோட்டையன் அவர்கள் சொல்றதையும் அங்க இருக்கிறவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி ஜெயசேரி அவர்கள் வந்து சொல்றதையும் அவங்க வந்து அஃபென்சிவா எடுத்துக்காம அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மேபி அவங்களுக்குள்ள அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இருக்குமோ அப்படின்ற மாரி தோணுது. எல்லாருமே நியூ அப்படின்றப்போ, இங்க என்ன இருக்கும்? இது எப்படி மாதிரியான ரூல்ஸ் இருக்கும்? எப்படி இத வந்து சரியா சட்டமன்றத்தினுடைய மாண்பை வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்க சொன்னா கேட்டுக்கணும் அப்படின்ற இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்கன்றதும் எனக்கு வந்து தோணுது. இதுவே மற்ற கட்சிகள்ல அது வாய்ப்பு இருக்குமா அப்படின்றது தோணல. ஏன்னா ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள் வந்து பேசுறாரு. இதே வேற கட்சியை சேர்ந்த சபாநாயகர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ அமைச்சரை உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, அமைச்சர் வந்து அடுத்தது அவர்கிட்ட எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு. ஏன்னா சட்டமன்றத்துக்கு வெளியில என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு அந்த மெசேஜையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா இந்த இடத்துல நிர்மல்குமார் அவர்கள் அக்செப்ட் பண்ணிட்டு உட்காரவும் செய்யறாரு. அதே சமயம் அவர் பேசுற தப்பு இருக்குன்றத சபாநாயகர் அவர்கள் எதிர்க்கட்சியினுடைய நேத்திக்கு தான் வந்து கலைஞர் அவர்களை பத்தி பேசி சிஎம் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்காரு. திருப்பியும் வந்து இந்த இடத்துல கர்நாடகாவுல 3 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது இவர் அந்த ஒரு இன்சிடென்ட்டை எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல கோட் பண்ணும் பொழுது எதிர்ப்புகள் வருது. அது சபாநாயகர் அவர்கள் நியூட்ரலா இருந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணாங்கன்ற பார்க்கும்போது அது சரியா வந்து இருந்தது பார்க்கறதுக்கு. டெஃபினட்டா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆட்டநாயகன் யாருன்னு கேட்டா இன்னைக்கு சபாநாயகர் தான் சொல்றாங்க. தினமும் அவர் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. டெய்லி அவர் தான் ஸ்கோர் பண்றாரு. நிச்சயமா. அதுல ஒவ்வொரு எம்எல்ஏக்களுடைய பேச்சும் வந்து அந்த தொகுதி சார்ந்த மக்களும் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இதுவரையும் நம்ம எம்எல்ஏ எப்படி பேசுறாருன்னு தெரியாது. அந்த ஒரு மெனக்கிடல் உங்களுக்கு போய் சேருது இப்போ. ஆமா, ஒவ்வொருத்தரும் அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வகையில சபாநாயகர் சரியான வேலையை தான் பாக்குறாரு. அதுக்கு நானே கூட இப்போ ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் ஆக்சுவலா. அதுல வந்து சிஎம் விஜய் அந்த ஸ்பேஸை கொடுக்குறாருன்னு நான் நினைக்கிறேன். என்னதான் ஒரு கட்சியின் சார்பாக சபாநாயகர் அங்கிருந்து வந்தாலும் அந்த இருக்கையில உட்கார்ந்தா அவங்க நடுநிலையான நபரா மாறிடுவாங்க. ஆனா கடந்த காலங்கள் எல்லாம் இப்படி இருந்திருக்காங்களான்னா கிடையாது. ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரியும் எதிர்கட்சிக்கு ஒரு மாதிரியும் தான் இருக்கும். ஆனா இங்க அப்படி அவர் வந்து ஒரு நேர்மையாக நடுநிலையோடு நடந்துக்கிறாருன்னா சிஎம் விஜயோட பெருந்தன்மை. அவர் கொடுக்குற ஸ்பேஸ் தான். அவர் வந்து இப்ப தனிப்பட்ட முறையில இப்படி எல்லாம் நீங்க நடந்துக்காதீங்கன்னு ஒரு வருத்தத்தை பதிவு பண்ணாருன்னு வைங்களேன், நாளைக்கே வந்து சபாநாயகர் இந்த மாதிரி சுதந்திரமா செயல்பட முடியாது. ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி ஆட்சியில பழைய சட்டமன்ற வீடியோலாம் எடுத்து பாருங்க. சபாநாயகர்கள் இப்ப மாதிரி வந்து சபாநாயகர் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. சிஎம் தான் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்படி இப்ப செல்வி ஜெயலலிதா அவங்க இருந்தப்பெல்லாம்
அவங்களுடைய கண் அசைவுக்கு அவங்க கண்ணாடியை மூவ் பண்ணா என்ன பண்ணணும், அவங்க விரலை இப்படி திருப்பினா என்ன பண்ணணும், ஒருத்தரை உட்கார வைக்கணுமா, பேச விடணுமான்றத அவ்வளவு நுணுக்கமா. ஜெயக்குமார்லாம் சபாநாயகரா இருந்தப்ப அவர் வந்து இப்படிதான் உட்காந்துருப்பாரு. அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்க, இப்போ ஒருத்தர் பேசுறாரா, அவர் பேச்சை வந்து இவங்க ரசிச்சாங்கன்னா கண்டினியூ பண்ண விடுவார். அது எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ, இவங்களுக்கு அது பிடிக்கலன்னு தெரிஞ்சா இமீடியட்டா உட்கார வச்சிருவார். அந்த அளவுக்கு அவங்களுடைய கண் அசைவுகளுக்கு கட்டுப்பட்டு இருந்த சபாநாயகர்களை நம்ம பார்த்திருக்கும் போது, இங்க வந்து அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்ல. அவர் வந்து தாவேகாவுக்கு எனக்கு சம்பந்தமே அதிகமா இருந்திருக்கும். எந்திரிச்சு வந்து நிக்கிறதா இருக்கட்டும், சபாநாயகரையே வந்து ஆமா ஒரு டீஸ் பண்றதா இருக்கட்டும், அதெல்லாம் நிறையவே அந்த மாதிரி கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோம். ஆனா இந்த சபாநாயகர் வந்து தாவேகாவுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் தாவேகாவும் ஒண்ணுதான், திமுக ஒண்ணுதான், அதிமுக உண்மையாவே ஒரு ஒண்ணுதான் நீதிபதி மாதிரி அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னு தான் வந்து பார்க்க தோணுது. சோ இன்றைக்கு வந்து ஆதவ அர்ஜுனா அவர்களை பத்தியும் நம்ம வந்து பேசியாகணும். ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசி வார்த்தைகளை வந்து விடாம அது அப்படி செய்யும் பொழுதுமே வந்து அந்த இடத்துல இருந்து தீர்ப்பு எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து இப்போ வந்து என்ன மாதிரி கால்குலேட்டிவா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, யாரை குறிக்கிறோம் அப்படின்றதே சொல்லாம அவங்க வந்து விமர்சனங்களை பதிவு பண்றாங்க. அது புரிந்து அவங்க வந்து எதிர்ப்புகளை பதிவு பண்றாங்க. ஆனா சபாநாயகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் யாருன்னு சொல்லல, அதனால இதெல்லாம் அவை குறிப்புல இருந்து நீக்க முடியாது அப்படின்ற இடத்துக்கு வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவருடைய ஸ்பீச் வந்து இன்னைக்கு ரொம்ப நேரம் வந்து இருந்தது. அதே சமயம் பிரச்சனைகளையும் அட்ரஸ் பண்ணி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, நாங்க என்னென்ன செய்ய போறோம் அப்படின்றத அவர் வந்து தெளிவா வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. நெடுஞ்சாலையில தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் வரைக்கும் வந்து அவர் வந்து எல்லா விஷயங்களையும் அவர் வந்து ரொம்ப தெளிவா அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமா, அதே போல அதிமுகவை சேர்ந்த தளவாய் சுந்தரமும் சில நேரங்கள்ல நல்ல ஷார்ப்பான கேள்விகளை கேட்கிறாரு. அவரும் வந்து ஒரு அனுபவமான பொலிட்டீஷியன் அப்படிங்கிறதுனால அந்த அனுபவம் வந்து பல நேரங்கள்ல தெரியுது. இப்ப இந்த அசெம்பிளியில ஃபுல் லைவ் அப்படின்றது சில பேரை எக்ஸ்போஸ் பண்ணுது, சில திறமையானவர்களை அடையாளம் காட்டுது, அவங்களுடைய பொலிட்டிக்கல் கெரியருக்கு அது நல்லது. மக்களும் வந்து நல்ல அரசியல்வாதிகள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரன்சி தான் இந்த கவர்மெண்ட்டோடைய முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அதனுடைய முதல் படியா சட்டமன்ற நேரலை அப்படின்றது திமுக அதிமுக செய்ய முடியாததை செஞ்சிருக்காங்க. ஏவாவேலு பேசும்போது கூட நாங்க பேசுறதெல்லாம் இப்போ அவை குறிப்புலேருந்து நீங்க நீக்கினாலும் லைவ்ல போயிட்டு தாங்க இருக்கு அப்படின்னு சில நேரங்களில் சொல்றதா இருக்கட்டும். அப்போ அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, மக்கள் பார்க்குறாங்கன்ற அந்த கான்சியஸ்னஸ் எல்லாருக்குமே வந்திருக்கு. அங்கே பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும். கேள்விகள் இப்போ சட்டமன்றத்தில் ஒருத்தர் கேள்வியே கேட்காம இருக்காருன்னு வைங்களேன், நாளைக்கு அந்த தொகுதிக்கு போகும்போது மக்களே கேட்பாங்க, நாங்கள் லைவ்ல பார்த்துட்டே இருந்தோமே, ஒரு நாள் கூட நீங்க பேசவே இல்லை, கேள்வி கேட்கவே இல்லை அப்படின்ற அதுக்கு ஆன்சர் பண்ண. இன்னும் சொல்ல போனால் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் சும்மா போயிட்டு கையெழுத்து போட்டு வந்துருவாங்க, இல்லை ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு வந்துருவாங்க, அப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு வந்து சில உறுப்பினர்களால் அன்றைக்கி பேசுறதுக்கான வாய்ப்பே இருக்காது பெரும்பாலானவர்களுக்கு. ஆனால் ஃபுல் டே உட்காந்துருக்காங்க. அதில் வயசானவங்க இருக்காங்க, உடல்நல பிரச்சனைகள் இருக்கிறவங்க இருக்காங்க, பல இதனால். இப்போ நம்ம கூட உட்காந்து அவ்வளோ நேரம் உட்கார முடியாது. ஆனால் அவ்வளோ ஏஜ்டான எம்எல்ஏக்கள் உட்காடுறாங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வந்திருக்கு, பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க, மக்கள் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதுனால தான் அவ்வளோ நேரம் உட்காடுறாங்க. ஸோ அந்த வகையில் இது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஓகே. ஸோ டைம் வந்து குடுக்குறாங்க சார். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப தாவேகாவ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து அந்த புகழுரை ஒரு விஷயத்த சொன்னோம். அதே மாதிரி அது தாவேகாவா இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகளா இருந்தாலும் சரி, முதல் முறை இப்ப வந்து இந்த சட்டமன்றத்துக்கு வரக்கூடிய நபர்கள் வந்து எல்லா கட்சியில இருந்துமே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஸ்பீச்ச வந்து கேட்க வைக்கணும். அவங்க பேசுறத வந்து மக்கள் வந்து கேட்க வைக்கணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுக்கு அத அவங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றாங்க, இல்ல அப்படியே வாசிக்கிறதா இருந்தா கூட அத தெளிவா வாசிக்கும்போது தான் வந்து மத்தவங்களுக்கு வந்து புரியும். நீங்க வந்து எடுத்த உடனே நம்ம குறை சொல்லணும் அப்படின்றது கிடையாது. இப்போ சில பேர் தாரகை கத்பட் அவர்களா இருக்கட்டும், சௌமியா அன்புமணி அவர்களா இருக்கட்டும், இல்ல பிரேமலதா விஜயகாந்த் அவர் இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து நேரம் வந்து அவங்க அவங்க பேசுற விஷயங்கள நம்ம கேட்கணும். என்ன பிரச்சனை அப்படி இருக்குன்றத அவங்க தெளிவா அட்ரஸ் பண்றக்கூடிய ஆட்களா இருக்கிறதுனால நம்ம கேட்கிறோம். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கு. ஆனா இந்த இடத்துல டைம் இருக்கு. ஆனா அந்த இடத்துல அவங்க பேசுறது வந்து என்னப்பா இவங்க இவ்வளவு நேரம் பேசுறாங்க, ஒன்னும் புரியல, சரி அவங்களே பேசிட்டு உட்காரட்டும் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து சில பேருடைய ஸ்பீச்சஸ் வந்து இருக்கு. சோ அதனால அந்த மாதிரி அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் வந்து தோணுது. சபாநாயகர் உங்களுக்கான டைமை வந்து ஈக்குவலா கொடுக்கணும் அப்படின்றதுல அவர் கொஞ்சம் நியூட்ரலான பர்சனா இருக்கணும் அப்படின்றதுனால அவர் வந்து டைம் கொடுக்குறாரு. அந்த டைமை அதே சமயம் உங்களுடைய சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய தொகுதி மக்களும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளுடைய பிரச்சனையை இப்படி வளர்றாரே அப்படின்னு யோசிக்க வைக்காத அளவுக்கு அவங்க எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் நல்ல பேசினாங்க அப்படின்னா கேட்கிற நம்மளுக்கும் நல்லா இருக்கும், மக்களும் வந்து அதை சரியான வகையில புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலே போதும். நம்ம சட்டமன்றத்துக்கு போறோம், நமக்கான வாய்ப்பு இது, நம்மளை பார்க்குறாங்க, நம்ம பேச வேண்டிய விஷயத்த நல்லா ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணிட்டு போயிடுவோன்னு வந்தாங்கன்னா சௌமியா அன்புமணி மாதிரி ஸ்கோர் பண்ணலாம்.
அப்படி ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்தாங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க, ட்ரால் மெட்டீரியலாகவும் மாறிடுவாங்கல்ல. அவங்க பேசுகிற விஷயம் கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ அவங்க வந்து அவங்களோட உச்சரிப்பில் இருந்த ஒரு பிழை தான். இந்த மனமார்ந்த நன்றிங்கிறத வேற மாதிரி சொல்லி இப்போ அது சோஷியல் மீடியாவில் வேற மாதிரி விவாதிக்கப்படுது. அப்போ அது மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் யாரும் இங்கே 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. அதுக்கான தயாரிப்போடு வந்து அவங்க இயல்பான மொழியில் பேசினாங்க அப்படின்னாலே மக்கள் அதை கவனிப்பாங்க. அது கேள்விகள் அந்த அந்த கேள்விகளுக்கான விடை, பிரச்சனைகளுக்கான தீர்வு அப்படிங்கிறத நோக்கி அது நகரும் அப்படின்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் பற்றி நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை ஷேர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நீங்களும் சட்டப்பேரவை நிகழ்வுகளை நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.